மணப்பாறைக்கு ஃபேமஸ் முறுக்குனா இங்கே நாங்கள் பார்த்து கொண்டிருக்கிறது அரிய வகை காண கிடைக்காத பொய்கை மலை. நீங்கள் வீட்டில் தனியாக இருந்தாலோ இல்லை கொரோனா நேரத்தில் போர் அடித்தாலோ நீங்கள் தவறாது வந்து செல்லவும். அதாவது நமது ஜிஹெச்சிஎல் மில்லுக்கு பக்கத்தில் ஒரு குன்றுமலை இருக்குது. அந்த குன்றுமலையை தான் நம்ம இப்போ வந்து பார்க்க வந்திருக்கிறோம். ரொம்ப ரொம்ப அருமையான பிளேஸ், ரொம்ப நேச்சுரலான காற்று இருக்குது, பீஸ்ஃபுல்லான ஒரு மலை. ஸோ அனைவரும் தவறாமல் வந்து பார்க்கவும். ரொம்ப ஹாப்பியாக இருந்தது இன்றைக்கி வந்ததில். நெக்ஸ்ட் வீடியோவில் ஏதாச்சும் ஒரு நல்ல ஒரு மலையை பற்றி பார்ப்போம், இல்லை ஒரு நல்ல கோயிலை பற்றி பார்ப்போம், இல்லை வேறு ஏதாச்சும் ஒரு பிளேஸை பற்றி பார்ப்போம். நன்றி, வணக்கம். ரொம்ப சந்தோஷங்க. வீடியோ முடிச்சுக்கலாங்க. பாய். பாருங்கங்க, மயிலெலாம் வேறு லெவலில் இருக்குங்க. ஃபாரஸ்ட் வேறு லெவல் ஃபாரஸ்ட்டுங்க. இருந்தேன் நம்ம எக்ஸ்பீரியன்ஸ் இப்போ சொல்லுவார் இவர் எப்படின்ட்டு. மலையா இப்படி உசி பேத்தி உடம்பு ரணகலமாக்கிட்டீங்களேப்பா. கொஞ்சம் சவுண்டாக பேசுங்க ப்ரோ. இப்படி கண்டென்ட் நமக்கு வேற லெவலில் கொடுத்துக்கிட்டு இருக்காரு இன்னைக்கு. அவருக்கு ரொம்ப தேங்க்ஸ் சொல்லிருங்க ப்ரோ. இந்த இவரோட எக்ஸ்பீரியன்ஸை கேளுங்க ப்ரோ. சொல்லுங்க ப்ரோ. ப்ரோ சொல்லுங்க ப்ரோ. நீங்கள் ஏதோ மலையில் எப்படி ஏறணும் அப்படின்னு சொல்லுங்க ப்ரோ. காலால் வெரி நல்ல காமெடிங்க. மிஸ் பண்ணியிருந்தீங்கன்னா யாரும் ரீவைண்ட் பண்ணி பாருங்க ப்ரோ. ப்ரோ ப்ரோ பார்த்து ப்ரோ. ப்ரோ வேற லெவலுங்க. நீங்கள் எவ்வளோ ஃபாஸ்ட்டாக ஓடுறீங்க. ஸ்லோ. வேற லெவலுங்க. வேற லெவலுங்க. நம்ம இப்போ மலைக்கு மேலே உள்ள கோயிலுக்கு வந்தாச்சு ஃப்ரெண்ட்ஸ். இதுதான் நம்மளோட கோயில். ஆமாம். இங்கே இந்த மலையில் வந்து மெயினான இதுவே இதுதான். நம்ம பெருமாள் கோயில் இருக்குது. வேறு லெவலில் இருக்குங்க சுற்றி. இதான் இங்கே பாருங்க. இந்த ஊரோட செம வியூ பாயிண்ட்டு. வேறு லெவலில் இருக்குங்க. வேறு லெவல் என்ஜாய்மெண்ட்டு. பாருங்க ஊரை பாருங்க. வேற லெவல். இங்கே பாருங்க ஒரு குரலியத்தெல்லாம் காட்டிக்கிட்டு இருக்காரு. சேஃப்டியா இருங்க. மரம் தாங்காது, விழுந்துடாதீங்க நண்பரே, ஜாக்கிரதை. இந்த காட்டுக்குள்ள வந்து இந்த பாருங்க நீங்களே, சிறுத்தை, சிங்கம், புலி அதெல்லாம் இருக்கு அப்படின்னு சொல்றாரு நம்ம ஊருக்காரு. ஆனா நாங்க இதெல்லாம் இன்னும் ஒன்னத்தையும் பார்க்கல ஃப்ரெண்ட்ஸ். நாங்க என்ன மைனாவை கூட பார்க்கல, ஒரு காக்கா குருவி கூட பார்க்கல. நம்ம கூட இருக்கிறவர் தான் இந்த ஊரோட கைடு, டூரிஸ்ட் கைடு. இவர்கிட்ட இந்த மலையை பற்றி எப்படின்னு என்னன்னு கேட்போம். சொல்லுங்க சார். உங்களோட மலையை பற்றி சொல்றதுக்கு ஒன்றும் இல்லை, சவுண்டாக சொல்லுங்க. இந்த மலையை பற்றி சொல்றதுக்குலாம் எதுவும் கிடையாது. நாங்கள் சொல்றதெல்லாம் போய் இவர் சொல்றது கேட்டுக்கோங்க. நம்ம அண்ணன் வந்து பக்கத்தில் இருக்க ஊர். அவர்கிட்ட என்னன்னு கேட்போம். எப்படி சார் உங்கள் கருத்து என்ன? நம்ம ஊரை கம்பேர் பண்ணுறப்போ இந்த மலையில் வந்து அந்தளவுக்கு ஒன்றும் இல்லை, பார்க்குறதெல்லாம் மரமாக தான் இருக்குது. ஆனால் இருந்தாலும் கொஞ்சம் என்டர்டெயின்மெண்ட்டாக இருக்குது. ட்ரெக்கிங் பிளேஸ்க்கு நல்லா ஏற்ற பிளேஸு. ஏறிக்கினே தான் இருக்கிறேன், இறங்க முடியலை. காலும் வலிக்குது, மேலும் வலிக்குது, இருந்தாலும் ஏறிக்கிட்டே தான் இருக்கும். ஸோ நீங்கள் ஃப்ரீயாக இருந்தீங்கன்னா அந்த பக்கம் நடந்து வந்தீங்கன்னா பாருங்களேன். நடந்து வந்தீங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் பாடிக்கு நல்லா எக்ஸசைஸ் பண்ண மாதிரி இருக்கும், இருந்தாலும் ஹெல்த் நல்லாயிருக்கும். வீட்டுக்குள்ளேயே முடங்கி கிடக்கிறதுக்கு இந்த மாதிரி நடந்து வந்து பாருங்கள். அப்போ தான் நம்ம ஊரை பற்றி பெருமையும் தெரியும். ஆமாம். நீ மலை ஏறி கடைசியாக எவ்வளோ நாள் இருக்கும்? நான் ஏறி 2 வருஷம் இருக்குமா? 2 வருஷமா? நான் ஏறி எப்படி பார்த்தாலும் 10 வருஷம் இருக்கும். 10 வருஷத்துக்கு முன்னாடி ஏறி இருக்காங்க. இப்போ தான் வராங்க ஃப்ரெண்ட்ஸ். அது எல்லாத்துக்கும் காரணம் நம்மளோட சேனலுக்காண்டி தான் கூட்டு வந்திருக்கு. அதனால 10 வருஷத்துக்கு முன்னாடி நான் மலை ஏறினாலாம் ஏறல, ஆடு மேய்ச்சிட்டு வந்தேன். அதனால தான் ஏறினேன். ஆடு மேய்க்கிறதுக்கு மலையெல்லாம் சுற்றி வந்தேன். டெய்லி மேலே ஏறிட்டு போகணும். டெய்லி மேலே ஏறி சூப்பராக இருக்கும். எங்கள் சைட் இங்கே தான் இருக்குது, பக்கத்தில் இருக்குது. இருந்தாலும் வர முடியாது. ஜூமில் காமிச்சோன்னா எங்களை வண்டியாக திட்டுவீங்க. அதனால் நாங்கள் ஜூம் பண்ணி காமிக்க விரும்பலை. இருந்தாலும் நாங்கள் இப்போ என்ன சொல்ல வரோம் அப்படின்னா, இப்போ நாங்கள் டயர்டாகி ரெஸ்ட் எடுத்து முடிச்சிட்டோம். இப்போ நாங்கள் மேலே ஏற வேண்டிய நேரம். ஸோ பை. லெட்ஸ் கோ வாட்ச். லெட்ஸ் ராக். கேமரா அப்படி அடிப்பாங்களா? லாங்குவேஜ் நல்லா இருக்கும். அவட நீங்கள் ஒன்று பார்த்தீங்களா? அங்கே பாருங்கள் தண்ணியை. அங்கே பாருங்க மலைகளெல்லாம் பாருங்க எப்படி இருக்குன்னு. அந்த கம்மாயில் விளாட்றாங்க இவர். எங்கண்ணா இருக்குங்க? அங்கே பாருங்க கிரிக்கெட்லாம் விளாண்டுட்டு இருக்காங்க பாஸ். ஜூம் கரோ.
அந்த இருக்கிறாங்க எறும்புகள் ஓடி விளையாடுவது போல தெரிகிறது. நம்ம ஊரோட காடு மாதிரி தான் பாருங்க. பாருங்க இங்கேருந்து பாருங்க, வேற லெவலுங்க பில்டிங். 20 கிலோ வெயிட் ஏற்றினதுக்கு தண்டனையா அது? முக்கனால முடியலையே தெய்வமே. எப்பா சாமி முடியலடா, வயசாகிட்டே போகுதுல்ல. பாருங்க மேலே போய்கிட்டே இருக்குதுங்க வியூஸ். சைட்டு தெரியுதா? பாருங்க ஊரை பாருங்க. இங்க பாருங்க நாங்க இப்ப எவ்வளவு தூரம் வந்திருக்கோம்னு பாருங்க. ஹைட்டா பாருங்க. ஓ மை காட், வேற லெவல்ல இருக்குங்க, வேற லெவலுங்க. சொல்லுங்க. நீங்கள் வியூ பாயிண்டிற்காக மூணார் செல்லலாம், குன்னூர் செல்லலாம், ஊட்டி செல்லலாம், ஆனால் கொடைக்கானல் செல்லலாம். ஆனால் பொய்கை மலை வந்து பாருங்கள். நமது ஊரின் அருமையும் பெருமையும் ஏறி வந்தால் மட்டுமே தெரியும். கீழே நின்று பார்த்தால் மலை மட்டுமே தெரியும். இப்போ இந்த மரத்தை பார்த்தீங்கன்னா இது வந்து பாலை மரம். வீடு கட்டுவதற்கு முன்பு, பூஜை செய்வதற்கு முன்பு, பூமி பூஜை செய்யும் முன் ஒரு கம்பை அடித்து விட்டால் அது எவ்வாறு வளர்கிறதை பொறுத்து வீட்டின் செல்வ கடாட்சமானது உருவாகும். இதுக்கு பேர் ஆவி மரம். ஆவி மரத்துக்கு என்ன வரலாறு இருக்குன்னு எனக்கு தெரியாது. இங்க பாருங்க நாங்க எவ்வளவு ஹைட் வந்திருக்கோம்னு பாருங்க ஃப்ரெண்ட்ஸ். வேற லெவல்ல இருக்குது பிளேஸ். சுத்தி ஃபுல்லா கிரீன் தான், நேச்சர் தான். நீங்கள் வீடு கட்ட முற்படுவோர் எனில் பூமி பூஜை செய்வதற்கு முன்பு இந்த மரத்தின் கம்பை அடித்து நட்டுவிடவும், நட்ட பிறகு இது எவ்வாறு அழைத்து வருகிறதை பொறுத்து உங்களது வீட்டின் அமைப்பானது இருக்கும். இது ஒரு கள்ளி செடி. இதை பாருங்க வேற லெவல்ல இருக்குங்க. சப்பாத்தி கள்ளியின் ஒரு புது வெரைட்டி. இது சைனாவில் மட்டுமே பிரபலமானது. பாருங்க வேற லெவலுங்க. அவன் ஒரு அரிய ஜந்து எவ்வளவு ஃபாஸ்டா எல்லாரும் ஓடிக்கிட்டு இருக்கான்னு பாத்தீங்களா? எங்களால ஏறவே முடியல, மூச்சு வாங்குதுங்க. ஆனா அவன் மட்டும் வேகமா ஓடிக்கிட்டு இருக்கான். இப்போ நம்ம வந்தது 2 கிலோமீட்டர் வந்தாச்சுங்க. இன்னும் ஒரே 1 கிலோமீட்டர் தான் இருக்குது. இதுதான் நம்மளோட ஃப்ரெண்ட்ஸு, நம்ம சப்போர்ட்டர்ஸ். இந்த இங்கே ஒருத்தர் இருக்கார், இவர் பேர் விக்கி. இவர் ஒன் ஆஃப் த லீடிங் கான்ட்ராக்டர் இன் மணப்பாறை. இவர் பண்ணாத பிசினஸே கிடையாது, எந்த பிசினஸ்லயும் வெற்றியே கிடையாது. இருந்தும் தோழாமல் முயன்று கொண்டிருக்கிறார். நம்ம பாருங்க இப்போ வந்து எப்படி இருக்குன்னு பாருங்க. ஹைட் அப்படியே ஏறிக்கிட்டே போகுது பாருங்க. அப்போ சாமி கம்பெனி வண்டி தானே. ஏய் அங்க இருந்து செல்ஃபி எடுக்க சொல்றான், அவன நல்லா கிளியரா தெரியும். இதான்